உங்களுக்கு பித்தப்பை இல்லையா, கேல்படர் ஸ்டோன் இருக்கிறனால பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். பித்த நீர் எல்லாத்தையுமே லிவர் சுரந்து என்ன பண்ணுன்னா பித்தப்பையில போய் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணிடும். வீட்டில் எக்ஸஸா ஃபுட் இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லிவருக்குன்னு வச்சிருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் தான் பித்தப்பைன்னு வச்சுக்கோங்க. காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லி சாப்பிடும்போது அதுல கொழுப்பு சத்தை சாப்பிடுவோம் இல்லையா, தோசைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறதோ, சாம்பாருக்கு சட்னி ஊத்துற எண்ணெய், ஜங்க் சாப்பிடும்போது வர கொழுப்பு, எல்லா கொழுப்பையும் அரைக்கிற ஒரு திரவம் தான் பித்த நீர்னு சொல்றோம். நம்ம இந்த திரவம் வந்துட்டு 80% பித்தப்பைக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நிறைய கொழுப்பு சத்து சாப்பிடும்போது பித்த நீர் வந்துட்டு இந்த போய் அரைச்சிட்டு வான்னு இந்த திரவம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். பித்தப்பையில கல் வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. லிவரே வந்துட்டு இந்த பித்த நீரை சுரக்கும். அது ஒரு 20 to 30% சுரக்கும். மேஜரா அரைக்கிற ஒரு திரவம் வந்துட்டு இப்ப இல்லங்கிறப்போ கொஞ்சமா தான் அரைக்கும் அப்படின்னா இரவு ஒரு 6:30க்கு மேல வந்துட்டு எண்ணெய் பொருள்கள் சாப்பிடுறது மொத்தமா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பித்தப்பை இல்லாதவங்க சும்மா கடிக்காம லபக்கு லபக்குன்னு முழுங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மோஷன் ப்ராப்ளமும் செரிமான கோளாறும் இங்க எது கழிச்சு வருது, நெஞ்சு எரிச்சல் வருதுன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. சோ கடிச்சு மென்னு முழுங்க பாத்துக்கோங்க. ஒருவேளை புரத சத்துலாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் புரதமா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர், மஷ்ரூம், டோஃபு, பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்க்காம கன்சியூம் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டீம்டு சிக்கன், ஸ்டீம்டு ஃபிஷ், இந்த மாதிரியான விஷயங்களா பார்த்து எடுத்துக்கோங்க. செரிமானம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு 3 வேளை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 15 நிமிஷம் நீங்க நடக்கணும். இரவு உணவு கண்டிப்பா நீங்க லைட்டா தான் வச்சுக்கணும். இந்த காம்ப்ளிகேஷன்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். செரிமானமாவது நமக்கு நல்லா நடக்கணும். ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க.